வணக்கம். இன்றைய கற்க கசடர சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக உள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புவோர் எப்படி தயாராக வேண்டும், சிறந்த கல்வியை உதவி தொகையுடன் பயில ஏற்புடைய நாட்கள் எவை, நல்ல வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் எப்படி தேர்வு செய்வது என்பவை குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக ஆலோசிக்க இருக்கிறோம். வெளிநாட்டு கல்வி குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக திரு சபேசன் நம்மோடு செய்தியரங்கில் இணைந்திருக்கிறார். நேயர்களும் மாணவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் உயர்கல்வி பயில்வது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம பேச போகிறதே இப்போ சொன்ன மாதிரி வெளிநாட்டில் நம்ம என்ன படிக்கலாம், எப்படி நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படின் போது முதல்ல எல்லாருமே கேட்குற கேள்வி என்னவா இருக்கு சார்? எந்த நாட்டில் போய் கல்வி கற்கலாம், அது எங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க முதல்ல கேட்குற கேள்வி. ஒரு இடத்துல ஒரு நாட்டில் கல்வி கற்கும் பொழுது அந்த நாட்டிலேயே தங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டா? தங்கிறதுக்குன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த நாட்டிலேயே என்னால் செட்டில் ஆக முடியுமா, இதெல்லாம் தான் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகங்கள். இந்த சந்தேகங்களை தான் நம்ம நிவர்த்தி பண்ணும் பொழுது அவங்களுக்கு மேற்கொண்டு முடிவு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஜெனிஃபர் தொடர்பில் இருக்காங்க. சொல்லுங்க ஜெனிஃபர், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? ஹலோ சார், நான் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். இப்போ நான் எம்எஸ்சி வந்து அப்ராட்ல பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணணும்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படின்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? ஹலோ ஜெனிஃபர், நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்கிறத, அதாவது ரிசர்ச்சுக்கு போக போகிறீங்களா, இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கும் பொழுது எந்த யூனிவர்சிட்டிஸில், இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்லேயே 2-3 உட்பிரிவுகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான உட்பிரிவுகள் என்ன, அந்த இதில் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு தேவையான படிப்பு இருக்குது, அந்த படிப்பு வந்து அதை எப்படி கொண்டு போகணும், அதனுடைய முக்கியமான ப்ரொஃபஸர்ஸ் யார், ஹெச்ஓடிஸ் யார் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததா ஹரி இருக்காரு. ஹரி, உங்களோட சந்தேகம் என்ன? ஹரி வணக்கம் மேம், குட் ஈவினிங். சொல்லுங்க ஹரி. மேம், அதாவது வந்து இங்க இன்ஜினியரிங் பண்றதுக்கு அங்க போய் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, ஸ்கேல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? மீண்டும் கேள்வியை கூறுங்கள். அதாவது இங்கக்கும் அங்கேயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அதுதானே ஹரி? எஸ் மேம், எஸ் மேம். என்ன ஸ்கேல்ல என்ன டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமான்னு கேக்குறேன். பே ஸ்கேல்ல கேக்குறீங்களா? ஆமா மேம், முடிச்சுட்டு வெளியே வரப்ப நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் கழிச்சு வர்றப்ப ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இந்த மாதிரி சப்போஸ் ஃபியூச்சர்ல கேட் எக்ஸாம் வந்து சப்போஸ் எதுவும் வச்சுக்கோங்களேன், அப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ரைட். அதாவது இதில் 2-3 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ் 2 வருஷம் உள்ளதாக இருந்தால் தான் இது வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த 2 வருஷ கோர்ஸ் இல்லைன்னா நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கோ அது உதவிகரமாக இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பித்தல் கல்வி பயிலுதல் அந்த 2 முறையில் லேர்னிங் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊரில் வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து காப்பி அடிச்சிங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒருத்தர் அசைன்மெண்ட் எழுதுவார், அதே அசைன்மெண்ட்டை எல்லாரும் காப்பி அடித்து எழுதும்போது எல்லாருக்கும் அதே மார்க் கிடச்சிரும். நீங்கள் வெளிநாட்டில் படிக்கும் பொழுது பிளகாரிசம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஒரு ரொம்ப விரும்பத்தகாத ஒன்று. அதில் நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சிருந்தா, நல்ல யார் காப்பி அடிக்க கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் 0 தான் கிடைக்கும், யார் காப்பி அடித்தாங்களோ அவங்களுக்கும் 0 தான் கிடைக்கும். இது 2 தடவை வார்னிங் கொடுப்பாங்க. அந்த வார்னிங்கை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா உங்களை கோர்ஸில் இருந்தே டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த படிப்பில் முழு தெளிவு வர்ற வரைக்கும் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். உங்களை வந்து அந்த மாதிரி தெளிவாக படித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க.
நீங்கள் படிக்கிற துறையில் தான் வேலை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு துறையில் படிச்சுட்டு இன்னொரு துறையில் வேலை பார்க்க முடியாது. நம்ம வெளிநாட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த துறையில் படிக்கிறீங்களோ அந்த துறையில் நிபுணத்துவம் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்களுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸும் உங்களுக்கு தேவையான படிப்பும் இருக்கிறதுனால எடுத்த உடனே உங்களுக்கு சம்பளங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு 40,000 ரூபாய்க்கும் $40,000 இடையில எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. $40,000 40,000 தடவை 55 ரூபா 60 ரூபா. 40,000 ரூபானா வெறும் 40,000 ரூபா. நீங்கள் டாலர்லேயோ பவுண்ட்லேயோ மற்ற கரன்சியில் சம்பளம் வாங்கும்போது உங்களுடைய சம்பளங்கள் கூடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது படிக்கும் போது இருக்க கடினம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் போது இன்னுமே ஈஸியா இருக்கும். அவ்வளவு வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான ஸ்கில்ஸையும் நீங்க படிக்கும் பொழுதே அந்த இதை நீங்க படிச்சிடுறதுனால நீங்க யூ ஆர் டெஃபினெட்லி எம்ப்ளாயபிள். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லியிருக்காங்க, போன வருஷம் படித்து முடித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் பாதி பேருக்கு மேலே எம்ப்ளாயபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் இல்லை. இப்போ ஒரு வேலைக்கு போகணுன்னா உங்களுக்கு இத்தனை திறமை வேணும், இன்னென்ன ஃபீல்டில் இன்னென்ன திறமைகள் வேணும்னு இருக்குது. அந்த திறமைகள் இருந்தால் தான் உங்களால் ஒரு வேலை பண்ண முடியும். அந்த ஸ்கில் செட்ஸ் இல்லைன்னா உங்களால் வேலை பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். அடுத்ததான் வந்து ராஜேந்திரன் சாத்தூர்லேருந்து இருக்காங்க. சொல்லுங்கள் ராஜேந்திரன். வணக்கம் சார். வணக்கம். என் பொண்ணு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சரிங்க. அடுத்தாப்புல ஃபாரின்ல என்ன படிக்கலாம், என்ன படித்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும்? நீங்கள் இதை 2 விதமாக கன்சிடர் பண்ணணுங்க. இன்னும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவங்களுடைய விருப்பத்தையும் கொஞ்சம் கேட்கணும். அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குதுன்னு கேட்கணும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு வந்து எதில் விருப்பம் இருக்குதுங்கிறத நீங்கள் கேட்கணும். அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் முடிவு பண்ணணுமே ஒழிய நீங்கள் இந்த ஃபீல்ட் நல்லா இருக்குது படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நான் என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன், இது எனக்கு எதிர்காலத்தில் எனக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஆனால் நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் அந்த படிக்கிற படிப்பை நல்லா படிக்கும் பொழுது எதுலேயுமே வேலை வாய்ப்புக்கோ சம்பளத்துக்கோ மற்ற எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் குறைவில்லை. சரி, அடுத்ததான் வந்து சண்முகம் ஈரோட்லேருந்து இருக்காரு. சொல்லுங்க சண்முகம். சொல்லுங்க. என் தங்கச்சியோட பையன் வந்துங்க ட்ரிபிள்இல பிஏ முடிச்சுட்டு இப்போ எம்இ வந்து பவர் சிஸ்டம் எடுத்து படிக்கிறாப்லைங்க. சரிங்க. இப்போ வந்து அவனுக்கு வந்து பிஹெச்டி இன்னும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயருங்க, அடுத்த வருஷம் முடிக்கிறானுங்க. ஆனா நீ பிஹெச்டி படிக்கிறதுக்கு எப்படி படிக்கலாங்க? அது வெளிநாட்டுல படிக்கலாங்களா, நம்ம இந்தியாவிலேயே படிக்கலாங்களா, அது வேலைக்கு போயிட்டு படிக்கலாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்க. நிச்சயமா சொல்றேங்க சண்முகம். அதாவது பிஹெச்டிங்கிறது வந்து ஒரு கோர்ஸ் ஒர்க் மாதிரியான படிப்பு அல்ல. பிஹெச்டி படிக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நான் இந்த ரிசர்ச் பண்ண போகிறேன்னா அதுக்கு முதல்ல ரிசர்ச் ப்ரப்போசல் ரெடி பண்ணணும். நான் இந்த துறையில் நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த துறையில் நான் இந்த பொருளில் நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். நீங்கள் பவர் சிஸ்டம்னு சொல்கிறீங்க. பவர் சிஸ்டம்னா அவங்க ஒருவேளை சோலார் பேனலா ரெனியூவபிள் எனர்ஜியா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி அதில் சோலார் பேனல்னால் பிவி செல்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க உள்ள ஒரு சப்ஜெக்டை முடிவு பண்ணி அந்த சப்ஜெக்ட்லேருந்து அவங்க போகணும். அதுக்கு ரிசர்ச் ப்ரப்போசல் எழுதி அந்த ரிசர்ச்சுக்கு ஃபேக்கல்ட்டிக்கு அனுப்பி ஃபேக்கல்ட்டி வந்து அதை ஒத்துக்கிட்டு அதை ஃபேக்கல்ட்டி சொல்லலாம் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை இந்த சப்ஜெக்டை விட இந்த சப்ஜெக்டில் தான் உலகத்தில் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது, இல்லை அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அதுக்குள்ள ஃபண்டிங் அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க வைக்கணும் சண்முகம். அது போக ரிசர்ச் படிக்கிறதுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து பப்ளிகேஷன். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும். உங்களுடைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி அதெல்லாம் ரெஃபர் பண்ணாமல் உங்களுக்கு அந்த படிப்பு படிக்கிறது அந்த ரிசர்ச் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளே கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து நந்தினி திருவள்ளூர்லேருந்து இருக்காங்க. சொல்லுங்கள் நந்தினி, உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஹலோ சார். சொல்லுங்கம்மா.
சார் என் பொண்ணு இப்போ +2 ஏஜ் இருக்கா. அவள் பிபிஎஸ் படிக்கணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கா சார். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சொல்றாங்க, அதனால வெளிநாட்டுல போய் படிக்கலாம்னு சொல்றா. அதை பத்தி கொஞ்சம் சார். உங்களோட கேள்வி மறுபடியும் கேளுங்க நந்தினி. அவ +2 முடிச்சிருக்காங்க சார். சரி, அவ வந்து எம்பிபிஎஸ் தான் எடுக்கணும்னு இருக்கா. பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்கா சார் +2ல. அவ வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொல்றா. அதோடைய விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி படிக்கிறது, யாரை அணுகுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்கள் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். வெளிநாட்டில் போய் நீங்கள் மருத்துவம் படிக்கணுன்னா நிறைய மார்க் வாங்கியிருக்கணும். நிறைய மார்க்குனா 95-98% மேலே மார்க் வாங்கியிருந்தால் தான் உங்களால் வெளிநாட்டில் போய் படிக்க முடியும். 1. 2வது வந்து வெளிநாட்டில் படிக்கிற சில படிப்புகள் வந்து செப்டம்பரில் துவங்கும், சில படிப்புகள் வந்து பிப்ரவரியில் துவங்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். முக்கால்வாசி இடங்களில் வெளிநாட்டில் போய் படிக்கும் பொழுது IELTSங்கிற பரீட்சை எழுத வேண்டியது இருக்கும். சில இடங்களில் வந்து மெடிக்கலுக்கு வந்து SATங்கிற பரீட்சை எழுத வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எழுதி தயாராக இருக்கணும். சில இடங்களில் CBSE தான் நீங்கள் படித்தா +2 படித்தா எடுத்துப்பாங்க. சில இடங்களில் நீங்கள் சமச்சீர் படித்தா எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நுழைவு தகுதி வந்து வித்தியாசப்படும். நீங்கள் எந்த நாட்டில் போய் படிக்கணுங்கிறத எடுத்து அதுக்கு தகுந்த நுழைவு தேர்வுகளை நீங்கள் எழுதினாதான் இதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 2வது, நீங்கள் எங்கே போய் மெடிசன் படிக்கணுன்னாலும் நம்ம இந்தியாவில் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இந்திய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அந்த பள்ளிக்கூடம், அதாவது அந்த நாட்டில் உள்ள அந்த மெடிக்கல் காலேஜ் அப்ரூவ்டா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைய படிக்க அனுப்புங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய மருத்துவ இந்திய மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அதனுடைய இது உங்களுக்கு MCIயோட அப்ரூவல் இல்லைன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு இங்கே இந்தியாவில் பிரயோஜனம் இருக்காது. அதை தயவு பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுந்தரி கோவையிலேருந்து இருக்காங்க. சொல்லுங்க சுந்தரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என் பையன் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க சார். மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறான். சரிம்மா. அவன் வந்து ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். சரிம்மா. இங்க கோயம்புத்தூர்ல வந்து நிறைய பிரைவேட் இந்த மாதிரி ஃபாரின் கணக்கு படிக்க வைக்கிற கம்பெனிஸ் நிறைய இருக்குங்களா சார்? இருக்குமா. அங்க போய் நாங்க கேட்டோங்க சார். சரிம்மா. அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. சரிம்மா. எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து இந்திய தூதரகங்கள் மூலமா படிக்க போக முடியுமா? அந்த பிரைவேட் நம்பி தான் நான் படிக்க போனோமா, இல்ல கவர்மெண்ட் மூலமா ஏதாச்சும் போக முடியுமா? ஏன்னா கவர்மெண்ட் மூலமா போனா கொஞ்சம் சேஃப்டியா இருக்குமே அப்படிங்கறதுக்காண்டி நான் கேக்குறேன் சார். சரிம்மா. எந்த தூதரகத்துல வந்து எப்படி அணுகலாம் சார்? எந்த தூதரகத்துல அனுப்பல, எந்த நாட்டுக்கு அனுப்புனா சேஃப்டியா இருக்கும், நல்லா இருக்கும் படிப்பு? இதில் வந்து எல்லா நாடுகளுமே எல்லா தூதரகங்களுமே படிப்புக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனியாக வச்சுருக்குறாங்கம்மா. இப்போ நீங்கள் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா USIEFன்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதில் போய் உங்களுடைய டவுட்டுங்கள் செக் பண்ணலாம். ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா AEI ஆஸ்ட்ரேட்னு இருக்குது. யூகேன்னு போனீங்கன்னா அங்கே பிரிட்டிஷ் கவுன்சில் எஜுகேஷன் டிவிஷன் இருக்குது. ஜெர்மனின்னு போனீங்கன்னா DADன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அந்த கல்விக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுமா. அதில் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் சில நாடுகள் வந்து வெளிநாட்டில் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் சில கல்வி ஆலோசகர்களை அவங்களே அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அந்த கல்வி ஆலோசகர்கள் யாருங்கிறத அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி வைஸும் ஒவ்வொரு ஊர் வைஸும் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ஆட்கள் உங்கள் நம்பகத்தன்மைக்கு உள்ள ஆட்கள். நீங்கள் அவங்க கூட நீங்கள் டீல் பண்ணலாம். ஏன்னா அவங்க அந்த பல்கலைக்கழகத்தோட நேரடி பிரதிநிதிகள். அந்த நேரடி பிரதிநிதிகளோடு நீங்கள் டீல் பண்ணும்போது அந்த அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த பல்கலைக்கழகத்தோட நேரடி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட நீங்கள் டீல் பண்ணுறதுல தப்பு இல்லைம்மா. கண்டிப்பாக சார். அதாவது மாணவர்கள் பெற்றோர்கள் 2 பேருக்குமே வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கற்க கசடரா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புவோர் எப்படி தயாராகலாம், இது தொடர்பாக தான் நம்ம நிறையவே பேசிட்டு இருக்கோம். உங்களோட கேள்விகளுக்கு நமது நிகழ்ச்சியில் இங்கே திரு சபேசன் வந்து உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறோம்.